ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்தியாவில் இந்த ஒரு வாரத்தில் என்னென்னமோ பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போராக இருக்கட்டும், இதனால் ஐபிஎல் சஸ்பெண்ட் ஆனதாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதாக இருக்கட்டும், விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானுக்கு போக ரூட் சொல்லுங்கள் சார். யாரா இவன் நம்மளை விட இவ்வளோ காண்டில் இருக்கிறான், வேறு யார் ஆர்சிபி ஃபேன்ஸ். அவங்களுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு, எல்லா பேட்ஸ்மேனும் ஃபார்மில் இருந்தாங்க. ஒரு சில இன்ஜுரி இருந்துச்சு, பட் இருந்தாலுமே அன்னைக்கு அதாவது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கிறதா இல்லையான்ட்டு பிசிஐ பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் இல்லை, இதுக்கு மேலே நடக்காதுன்னாங்க. அன்றைக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அவையில் நடக்க இருந்துச்சு. அந்த மேட்ச் மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டீம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா 7 அவே வின்னுன்றது நடந்திருக்கும் அன்னைக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு. ஸோ 1 வீக்குக்கு அப்புறம் திருப்பி மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அப்போ மட்டும் ஆர்சிபி தோத்தாங்கன்னா மெயின் ரீசன் பாகிஸ்தானாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாங்க, அவே வின்னாலே நாங்கள் தானே, நீங்கள் எங்கன்னா அவேல மேட்ச் வைங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் இருந்தாங்க. அப்படி மட்டும் இப்போ நடுவில் இந்த ஒரு வாரம் கேப் விட்டு திருப்பி மேட்ச் நடந்து அன்னைக்கு ஆர்சிபி தோத்தா மொத்தபடியுமே பாகிஸ்தானை தான் பாகிஸ்தான் நம்மளை போட்டு புரட்டி எடுத்து டீமு கப்படிக்கிற மாதிரி இருக்கானுங்க ஐபிஎல்ல. இப்போ குண்டு போட்டால் தான் சரியாக இருக்கும். பாகிஸ்தான் வந்தாலே விராட் கோலி பார்த்தீங்கன்னா வெறி ஆகிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவனுக்கு எவ்வளோ காண்டில் இருக்கிறானுங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆர்சிபி ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாங்க. இந்த ஆர்சிபி கப்படிக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு எம்ஐ ஆள முடியுமா, சிஎஸ்கே ஆள முடியுமா யோசிச்சுட்டு இருந்தா திடீர்னு நடுவில் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாரி பாகிஸ்தான் வந்துட்டாங்க. சாரிக்கா, சிஎஸ்கேன்ட்டு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு அப்புறமா தான் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தா கடைசி கேட்குறாங்க. எல்லாம் நம்ம நேரம். உர்வி பட்டேல் எனக்கு பயம் இல்லை, அதுக்கு இதுதான் சாம்பிள். பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டாருன்னு சொல்லணும். 2வது பால்லேருந்தே பார்த்தீங்கன்னா 6 தான். அவரோட ஃபஸ்ட்டு ரன்னே 6. அவர் ஃபஸ்ட்டு ரன்னில் சிஎஸ்கேவோட ஃபஸ்ட்டு ரன்னே 6லேருந்து வந்துச்சு. இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்தேன், நடந்துருச்சே தான். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சாரு. மெயின் ரீசன் நம்ம இன்னைக்கு ஜெயிக்கிறது டெவால் பிரீவிஸாக இருக்கட்டும், சிவம் துபையாக இருக்கட்டும். பட் இவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அடிக்கவே தான் அங்கே ப்ரெஷரே இல்லாமல் என்னதான் பார்த்தீங்கன்னா 48 பாலுக்கு 50 தான் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்க வேண்டி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரே இல்லை. நம்ம கடைசி வரைக்கும் மேட்சஸ் கொண்டு போவோம் தான் பொறுமையாக ஆடிட்டு இருந்தாங்க. இவர் பவர் பிளேயில் அடிக்கவே தான் நமக்கு அங்கே ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். நூர் அகமதின் ஐபிஎல் 12 மேட்ச் 20 விக்கெட்டு, பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 18/4, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நீ ஒருத்தன் தாண்டா வாங்கின காசுக்கு விளையாடுற. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவரை தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிட்டுன்னு சொன்னாங்க. அஸ்வினை விட நூர் அகமது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிட்டு போயிருக்காரு. இது ஓவர் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பெஸ்ட் இப்போதைக்கு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னே சொல்லுவோம். பவுலிங்கில் இது ஒரு நல்ல ஃபைனே சொல்லலாம். நீங்கள் இன்னும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா இவரோட வயசே 20 தான். அவன் வந்தானா எவன் அதான் நாடு இருக்கிற நிலைமையில ஐபிஎல் எல்லாம் தேவையான்னு சொல்லுவான். வேற யாரு, சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இப்போதைக்கு வார்காஸ். எதுக்கு நமக்கு ஐபிஎல் ஒரு என்டர்டைன்மெண்ட்ற இந்த விஷயம் நமக்கு தேவையா நாடு இருக்கிற சுச்சுவேஷன்ல? அதுக்காக தான் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐபிஎல் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்க. போர் நடக்கிற நேரத்தில் ஐபிஎல்லாம் தேவையான்னு கேட்டான்னு பார்த்தீங்களா, அது பச்சை போய் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பாருங்க. அவனோட நடவடிக்கை என்னன்னு தெரியும். பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தா நான் 10வது இடத்துல தான் இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவும் சிஎஸ்கேக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். இப்போ தான் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுவும் ரிப்ளேஸ்மெண்ட்டில் வந்த பிளேயர்ஸ் தான். பட் இருந்தாலும் திருப்பியும் ஒரு வாரம் சஸ்பெண்டா. நாங்கள் ஓப்பனாக சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிற பார்த்தீங்கன்னா எப்படா ஐபிஎல் முடியும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. திருப்பியும் ஒரு வாரம் ஈத்து போகிறத நினச்சா ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இதேமாரி அடுத்த மேட்ச் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சரி, ஒரு டே சீக்கிரமாக மேட்ச் இன்னும் 3 மேட்ச் தான் டப்புன்னு வச்சு முடிச்சிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நடுவில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டேன். வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா? என்ன ஐடியா வச்சுருந்தாங்க பஞ்சாப். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிக்க வேண்டியது விட்டுருந்தா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டிங் ஸ்ரேயஸ் ஐயர்ன்ட்டு எல்லாருமே, நயல் வெதரான்ட்டு, சுஷாந்த் சிங்ன்ட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ விட்டுருந்தா கண்டிப்பாக 220 230 கிட்ட வச்சிருப்பாங்க. டிசி இருக்கிற ஃபார்முக்கு டெஃபினட்டாக இதை சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி ஃபர்ஸ்ட் பால்ன்றது டிசிக்கு தான் அட்வான்டேஜ். பஞ்சாபுக்கு பொறுத்தவரைக்கும் இது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்படிடா ஒரு வாரம் சஸ்பெண்ட் ஆனதே எங்களால் தாங்க முடியல, 2 வருஷம் சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்களே, இந்த மீம் என்னடா இன்னும் வரலன்னு எதிர்பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நான் இதே கொஸ்டினா ஆர்சிபி ஃபேன் பார்த்து கேட்கணும். அதாவது எங்களால் 2 வருஷம் சஸ்பெண்ட் ஆனது தாங்க முடியல தான், அதாவது ஒத்துக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறோம், கொஞ்சம் மாடுரேஷன் பண்ணி 17 வருஷமா, அதாவது நாங்கள் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட் சீசனே தாங்க முடியலையே, 17 வருஷமா பேட் சீசன் கப்படிக்காமல் இருக்கிறீங்களே, உங்களால் எப்படி இருக்க முடியுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட்ல கை ஊற்றிங்க, பட் இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியன்ஸ் உண்மையாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோன் பாகிஸ்தான்லேருந்து வந்துச்சு. இந்த ஒரு S-400 ரஷ்யாவோட ஹெல்ப்னால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட உயிர் சேதம் பார்த்தீங்கன்னா தடுத்திருக்கப்பட்டுன்னே சொல்லணும். ஏன்னா அது வந்து நம்ம ட்ரோன் பார்த்தீங்கன்னா அங்கே போய் தாக்குச்சு பார்த்தீங்களா ஒரு 9 இடத்துல. ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. பட் அந்த S-400ன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகி எல்லா ட்ரோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏர்லேயே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம பெற்றதுனால ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லணும். என்னப்பா செய்யுது, விதி விளையாடல, நீ தான் விளையாடணும். ஒழுங்காக நல்லா போயிட்டு இருந்த சீசன் பாகிஸ்தான் வந்து எல்லாத்தையும் கற்று விட்டாங்க. இந்தியன் ஆர்மி அண்ட் RCB ஃபேன்ஸ் என்ன இவன் நம்மளை விட பாகிஸ்தான் மேலே இவ்வளோ வன்மமாக இருக்கான். ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லணுமா, RCB ஃபேன்ஸ் பாகிஸ்தானுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்ஜுரி ஏசல்வுட்டுக்கு இன்ஜுரி, பிலிப் சால்ட்டுக்கு ஃபீவர், இன்னும் ஒரு சில பிளேயர்லாம் அப்படியே ரஜத் படித்தாருன்ட்டு அப்படியே லிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. இப்போ 1 வாரம் பிரேக்குன்றது RCBக்கு தான் நல்ல விஷயம். இந்த புரிஞ்சிக்க மாட்டீங்க. என்ன மற்றவங்க மாதிரி 5-6 கப்பாக வச்சுட்டு இருக்கோம், ஒரே ஒரு கப்பு தானே கேட்டான், அது பொறுக்கலையாடா உங்களுக்கு. திருப்பியும் சொல்கிறேன், இதை எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீமாக போட்டுட்டு இருக்கீங்க. இது உண்மையாலே RCBக்கு தான் அட்வான்டேஜ். எவால் பிரேவிஸ் சொல்லியே தரணும். ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டாரு. ஸோ அந்த ஓவரும் பார்த்தீங்கன்னா டர்னிங் பாயிண்ட் தான். அந்த ஓவர் அடிக்கலைன்னா இங்கே தூபே மாட்டின்னு இருந்திருப்பாரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ஃபைனல் நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இவர் ஏன் முதலே ஆக்ஷனில் எடுக்கலன்னு தெரியல. ஐ ஆம் நாட் ஃபேன் ஆஃப் வின்னிங் டோனி, ஐ ஆம் ஃபேன் ஆஃப் டோனி. ரியலி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த ஒரு 6 தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா 8 ரன் அடிக்கணும், ஒரு 6 அடித்தார், அதுக்கு போய் இவ்வளோ பில்டப் ஆன்ட்டு. அந்த ஒரு ஷாட்டு பார்த்தீங்கன்னா 2011 பார்த்து ஷாட்டு மாரியே இருந்துச்சு. அண்டு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரால் லோ புல் டாஸ் கன்வெர்ட் பண்ணாமல் RCB கிட்ட நம்ம தோற்று போந்தா இருக்கட்டும், ராஜஸ்தான் கிட்ட எல்லாமே லோ புல் டாஸ் அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கான்றது எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷம். லோ புல் டாஸ் 6 அடிக்கும்போது. ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா MS தோனி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது அட் 19:20, அதாவது 7:30 மணிக்கு 1 நிமிஷம் முன்னாடி. அதேமாதிரி ரோஹித் சர்மாவும் அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணார். இவரோட டோனியோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வான்கடையில் நடந்துச்சு, டெஸ்ட் மேட்ச். அதேமாதிரி ரோஹித் தான் வான்கடையில். அண்ட் MS தோனியோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் நடந்துச்சு. அதாவது நான் வான்கடைன்னு சொன்னது ஹோம் மேட்ச்சு, இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். அதேமாரி தான் ரோஹித் சர்மா வந்து மெல்பர்னில் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஒரு ஒத்துமை 7ஆம் தேதி போர் ஒத்திகைன்னு சொன்னேன், அதை உங்கள் ஊரில் பண்ணாமல் எங்கள் ஊரில் பண்ணி வச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மோக் ட்ரில் லைட்லாம் ஆஃப் பண்ணுறதா இருக்கும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 7ஆம் தேதி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டு அங்கே டேமேஜ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய தீவிரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா செத்துருக்காங்கன்ற நியூஸும் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ கைஸ் அவள் தான் இந்த வீடியோ. ஸோ இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இந்த வீடியோ, பட் போக போக பெட்டர் ஆக்கின்னு வீடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கின்னு அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷனை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டு வேற போட்டு உயிர் எடுக்கிறாங்க.